அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம தேவனுடைய செய்திக்கு போக போகிறோம். ஒரு வாரமும் நமக்கு முக்கியம் பாருங்கள். நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, வந்துடுங்க தேவ சமூகத்துக்கு முன்பாக. நீங்கள் வெள்ளியை காட்டிலும் பொன்னை காட்டிலும் ஞானமானது விலையேற பெற்றது. அல்லையிலே சொல்லுவோமா? ஞானம், கர்த்தரை அறிகிற ஞானம், தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிற ஞானம் ரொம்ப விலையேற பெற்றது. ஆகவே சோத்திரம். ஞானத்தை நீ எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, அறிவை சம்பாதி, புத்தியை சம்பாதி. ஆமாம், என் பிள்ளை நல்ல அறிவு பெறணும்னு எவ்வளோ கல்விக்கு செலவு பண்ணுறாங்க தெரியுமா இந்த நாட்களில்? அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லா ஞானத்திலும் தலை சிறந்தது தேவனை அறிகிற ஞானம். ஆமீன். அதுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. உங்கள் பிள்ளைங்களை சர்ச்சு கொண்டு வாங்க. தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் தலதறிக்க ஓடி வந்து தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்குரிய வாழ்வாதாரத்தை தேவனிடத்திலிருந்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லையிலே சொல்லுவோமா? நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் தலைமுறைக்கான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான ஞானத்தை தேவன் சபையிலே தான் போதித்து கொண்டிருக்கிறார். சபையிலிருந்து தான் அனந்த ஞானம் புறப்படுகிறது என்று வேதத்திலே சொல்கிறார். இதை கேட்பதற்கு உன்னதத்தில் இருக்கிற துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாம் இங்கே வந்து சூழ்ந்து கேட்குதான். தேவ பிள்ளைக்கு எங்கே போச்சு அறிவு? தேவ பிள்ளைக்கு எங்கே அந்த ஆர்வம் இல்லையே என்று தேவன் விசனப்படுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமே. உலகத்தில் எவ்வளவு பெரிய விஷயங்களாக இருந்தாலும் ஓய்வு நாளை மிஸ் பண்ணாதீங்க. ஓய்வு நாளை மிஸ் பண்ணாதீங்க. வார கடைசி தானே, இன்றைக்கி போய் என்னத்தை பேசிடுவார் அவர், அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. கடைசி வரையில் என் பிள்ளைங்களுக்கு நல்ல அறுசுவை உணவை ஊட்டி கொண்டே தான் இருப்பார் இந்த பால் பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். ஆகவே ஆர்வமாக வந்து சாப்பிட்ற குழந்தைங்க பாக்கியவான்கள், நல்லா சந்தோஷமாக வாழ்வீங்க. லூக்கா 16ஆம் அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு மீண்டுமாய் அந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். அதில் 13ஆம் வசனத்தை வாசிங்க. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் முடியாது. ஒருவனை பகைப்பீங்க அல்லது ஒருவனை சிநேகிப்பீங்க. ஒருவனை பகைச்சாதான் ஒருத்தனை சிநேகிக்க முடியும். ஏன்னா ரெண்டும் ஒரு இடத்தில் வாழவே முடியாது. இரவும் பகலும் ஒரு இடத்துல இருக்க முடியாது. லைட்டு போட்டால் இருள் ஓடி போயிடணும், லைட் ஆஃப் பண்ணால் இருள் ஃபுல்லாக மூடிக்கும். தேவன் என்பது வெளிச்சமானால் உலகப் பொருள் என்பது இருட்டு. ரெண்டையும் ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேன் என்று வாழவே முடியாது. இதை குறித்த இன்னும் கூட நம்ம தெளிவு அடையணும். தேவனா உலகப் பொருளா? அதான் இன்றைக்கி கேள்வி. அப்போ எது விசேஷமானது? உலகம் செயல்படும் விதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. பொருள் என்பது பணம் ரொம்ப வல்லமை உள்ளதாக காணப்படுகிறது. நம்மக்கிட்ட கூட பணம் இருந்துச்சுன்னா பல காரியங்கள், பெரிய காரியங்களை நாம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். பணம் இருந்துச்சுன்னா அது ஓரளவு நம்முடைய சமுதாயத்தில் நம்ம பெரிய மனுஷனாய், அதிகாரமுள்ள மனுஷனாய், நம்ம கூட மதிப்புள்ள மனுஷனாய் இந்த பணம் நம்மை மாற்றிவிடும். அப்போது ஐஸ்வர்யவானும் ஏழையும் ஒருவர் சந்திக்கிறார்கள். இவ்விருவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர் என்று எழுதியிருக்கிறது. இவங்க 2 பேர் ஒரு இடத்துல சந்திக்கிறார். ஒரு ஆஃபீஸில் அந்த ஐஸ்வர்யவானுக்குரிய கனம் மிகவும் பெருசாக இருக்குது, ஏழைக்கு கனவீனம் உண்டாகுது. அப்போது அந்த ஏழை இருதயம் சஞ்சலப்படுகிறது. அப்போ என்ன, அவனும் நானும் ஒன்று தானே, ஒரு வயசு ஆள் தானே, ஆனால் அவனுக்கு இருக்கிற கனம் பெருசாக இருக்குது. அவனும் நானும் ஒன்றா தான் படித்தோம், அவனும் நானும் ஒரு சர்ச்சுக்கு தான் போகிறோம், அவனுக்கு மரியாதை ஜாஸ்தி வருது, எனக்கு மரியாதையே கொஞ்சம் கூட இல்லை. அப்போ இந்த உலகத்தில் பணம் வல்லமை உள்ளது, பணம் பெரியது என்கின்ற ஒரு எண்ணம் அந்த ஏழைக்கு வருகிறது. எதை விட பெருசு? தேவனை விட பெருசு. அவங்ககிட்டையும் தேவன் இருக்கிறார், எங்கிட்டையும் தேவன் இருக்கிறார். ஆனால் அந்த தேவனுக்கான மதிப்பு இந்த உலகத்தில் இல்லை, பணத்துக்கான மதிப்பு தான் உயர்ந்திருக்கிறது. அப்போ தேவனை விட பணம் உயர்ந்தது. ஆகவே பணத்தை சம்பாதிக்க வேண்டும். தேவன் இருக்க வேண்டிய இடத்துல பணத்தை வைக்க முயற்சிக்கிறான், பணத்தை சம்பாதிக்க வேண்டும். பணம் உயர்ந்தது, பணம் பெரியது என்ற எண்ணத்துக்கு வருகிறான். இது ஒரு சோதனை. பாருங்கள், இந்த சோதனைக்கு எவனும் தப்ப முடியாது. இந்த உலகத்தில் மனிதனுக்கு இந்த பணத்தை குறித்து வரும் சோதனை எல்லாருக்கும் உண்டு, அது பெருசு. ஆனால் இந்த சோதனையை தேவன் அறியாதவர் அல்ல. இந்த சோதனையிலிருந்து மனிதன் தப்பிக்கொள்வதற்கு தேவன் என்ன செய்கிறாரு? மனிதனுக்கு சில நல்ல உபதேசங்களை அவர் சொல்லி கொடுக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் பணத்தை விட
தேவன் பெரியவர் என்பதை அறியக்கூடிய ஒரு தெளிவான ஒரு பாடத்தை தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. எங்கே படிக்கிறோம்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 - 21 வரையிலும். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். ஆண்டவர் பூமியில் நீங்கள் பணத்தை சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லலை. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பூமியில் நீங்கள் நல்ல பணத்தை சம்பாதிக்க வேண்டும், ஆனால் பூமியில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? சேர்த்து வைக்க வேண்டாம். நீங்கள் நிறைய சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறாரு? இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுத்து போடும், அல்லது இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடி விடுவார்கள். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், பூச்சி துருவு அழிச்சிரும், அப்புறம் இல்லைன்னா அவைகளை திருடர் கன்னமிட்டு திருடிட்டு போயிடுவாங்க. சோத்திரம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க? பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியும் துருவும் கெடுத்து போடுவது இல்லை. அங்கே பூச்சியும் துருவும் கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர்கள் கன்னமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அது கடைசி வார்த்தையில் தான் புரியுது. என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். பணம் சேர சேர பணம் தான் மிக முக்கியம் என்ற எண்ணம் வந்துவிட்டால், காசே தான் கடவுள் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டால், கடவுள் இருக்கும் இடம் இரண்டாவதாய் போய்விடும். பணத்துக்கு முதலிடம் வந்துவிடும். பணம் சேர சேர மனிதனுக்கு அதுதான் தன் பொக்கிஷம் என்று அவன் எண்ணுகிறபடியினால் அவன் இருதயம் முழுவதும் பணத்தை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் விஷயம். அப்படிப்பட்ட ஒருவன் தான் என்ன செஞ்சான்? மார்க் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்னன்னு கேட்டான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்போ அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லாம் கைக்கொள்கிற ஆண்டவரே. அப்போ இன்னும் ஒரு குறை உண்டு அப்படின்னு சொன்னார். என்ன குறை அது? உன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா. மார்க் 10:21 படிச்சிருங்க. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். சரிங்க, போதும். அருமையான பிள்ளைகளே, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியினால் இப்பொழுது அவனால் என்ன செய்ய முடியல? அந்த ஆஸ்திகளை விட்டுவிட முடியவில்லை. ஆண்டவர் தான் இந்த உலகத்தின் முதலாளி. அவர்தான் இந்த பூமியினுடைய சொந்தக்காரர். வானமும் பூமியும் அது நிறைவும் என்னுடையது என்று சொல்லுகிறார். அவருடையதை எடுத்து தான் நம்ம வச்சுக்கிட்டு, நம்ம பேங்க்கில் வச்சுக்கிட்டு, நம்ம வீடு நிறைய வச்சுக்கிட்டு நாம் பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் கொடுத்தது தான் எல்லாமே. அவரே ஒரு நாள் அவைகளை எனக்கு கொடு என்று கேட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? அந்த மாதிரியான ஒரு மனதில் ஒரு விடுதலை இல்லை. அவனுக்குள் ஒரு கட்டு இருந்தது. அந்த கட்டு அவனுடைய பொக்கிஷம் கடவுள் அல்ல, செல்வம் என்கின்ற நிலையை அவனுக்குள்ளே உருவாக்கி விட்டது. அதுதான் விஷயம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் விரும்புவது என்ன? உனக்கு பொக்கிஷமே யாராக இருக்க வேண்டும்? வானத்தின் பூமி உண்டாக்கின தேவன் தான். வானமும் பூமியும் அது நிறைவும் என்னுடையது என்று சொன்ன அவர்தான் என் பொக்கிஷம் என்று நீயும் நானும் வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய பெரிதான விருப்பம். ஆனால் இந்த விருப்பத்தை அவன் என்ன செய்யவில்லை? நிறைவேற்றலை. எனக்கு செல்வம் தான், எனக்கு சொத்து தான், என்னோட மிகுந்த ஆஸ்தி தான், நான் அதை விட முடியாது, உங்கள் பேச்சை கேட்க முடியாது என்று சொல்லி துக்கமுகமாய் அவன் ஆண்டவரை விட்டு விலகி போய்விட்டான். அப்படி போனதுனால என்னாச்சு? அவனுக்கு என்ன கிடைக்காது? இனி நித்திய ஜீவனும் கிடைக்காது. அவர் இப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்கள், அதாவது 2 ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க. தேவனுக்கு ஏற்ற ஐஸ்வர்யவான்கள், தேவன் விரும்பாத ஐஸ்வர்யவான்கள். ஆமாம், தேவனை தன் தெய்வமாய் கொண்டு ஐஸ்வர்யவான்கள் ஆனவர்கள் நிறையா இருக்கிறாங்க. அவங்க தான் தேவனுக்கு ஏற்ற ஐஸ்வர்யவான்கள். பைபிள் ஒருத்தனை பார்க்குறோமல்ல, ஒரு ஐஸ்வர்யவான் பெரிய இந்த வருஷம் நல்லா விளைஞ்சிருச்சு அப்படின்னு அவனுக்கு சொல்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், அவன் தன் ஆத்மாவை தட்டி சொல்கிறான், ஆத்மாவே நீ புசிச்சு குடித்து நீ நல்லா ஜாலியாக சந்தோஷமாயிரு. பெரிய பெரிய களஞ்சிகளை கட்டி அதில் நிறைய சேர்த்து வச்சுட்டேன். நீ குடித்து
திருப்தியாக இரு அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டான். அப்போது அந்த அன்னைக்கு ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். மதிகேடனே, இன்று இரவு உன் ஆத்துமா உன்னை விட்டு எடுபட்டால் நீ சேர்த்து வைத்தது யாருக்கு சொந்தமாகும் என்று சொல்லி கேட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்த வார்த்தை சொல்கிறது, அவன் தேவனுக்கு ஐஸ்வர்யவானாய் இராதபடி தனக்காகவே ஐஸ்வர்யவானாய் இருந்தான். தனக்காகவே ஐஸ்வர்யவான்கள் பணத்தையும் பொருளையும் என்ன செய்கிறாங்க, தங்கள் பெட்டியிலே பூட்டி வைக்கிறார்கள், சேர்த்து வைக்கிறார்கள். அந்த தானியங்கள் புழு புழுத்து போகிறது, பூச்சி பிடிக்கிறது, அந்த பணங்கள் செல்லரித்து துருப்பிடிச்சு அழிஞ்சு போகிறது, அல்லது திருடர்கள் கண்ணமிட்டு வந்து திருடி கொண்டு போகிறார்கள். அதனால் ஐஸ்வர்யவானே, உலகத்தின் ஐஸ்வர்யம் உனக்கு என்ன பலன் கிடைக்கும்? ஆனால் அதை விற்று தரித்திரருக்கு ஏழைகளை கொடுத்து பல குடும்பங்களை நீ வாழ வைத்தாயானால் சோத்திரம், உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷங்கள் சேரும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். நல்ல காரியங்கள், பணத்திற்கு அடிமையாகி விடாதபடி தேவன் என்ன செய்கிறார்? இப்படிப்பட்ட சோதனையிலிருந்து தப்புவதற்காக இப்படிப்பட்ட உபதேசங்களை தேவன் செய்து கொண்டு தான் வந்தார். அருமையான தேவ பிள்ளைகளை, நீ பணத்தை சேர்க்க வேண்டாம் என்று சொல்லலை, நீ சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லலை. அவைகளை பயன்படுத்தி இந்த உலகத்திலும் அநேக மக்களுக்கு பயனுள்ள மனுஷனாயிரு, பரலோகத்திலும் உனக்கு செல்வங்கள் கூடி வரும். அல்லையா சொல்லாமல் அது பின்னாடி சொல்லி வர்றேன் பாருங்கள். கண்டிப்பாக இந்த செய்தியை நீங்கள் முழுசாக கேளுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்கு பணம் ஒரு பிரச்சனை இல்லை, பணத்தை சம்பாதிக்க வேண்டும், அதில் ஒரு தப்பும் இல்லை. ஆனால் தேவனை விட பணத்தின் மேலே நம்பிக்கை வைப்பது தான் தவறான காரியம். அநேக பேர் நாங்கள் கர்த்தரிடத்துல தாங்க நம்பிக்கையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, அதை கிரியையில் வெளிப்படுத்தணும். வேத வசனம் சொல்லுது, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. எதில் கிரியை காட்டணும்? காணிக்கையிலும் தசம பாகத்திலும் என்ன செய்யணும்? நம்முடைய கிரியைகளை காட்ட வேண்டும். காணிக்கை செலுத்துவது, தசமபாகம் கொடுப்பதில் நாம் உண்மையும் நேர்மையுமாக இருக்க வேண்டும், இல்லைங்களா? அதுதான் கிரியை. உன் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி காணிக்கையில் தசமபாகங்களையும் பண்டகசாலையில் கொண்டு வந்து சேருங்கள். அப்பொழுது நான் உங்களை வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டுமாய் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று நீங்கள் அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 3:9-10 சொல்றாரு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஆமா, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும், உன் ஆலையில திராட்சரசங்கள் என்ன செய்யுங்க? புரண்டு ஓடும். அப்போ உனக்கு நஷ்டம் உண்டாக்குவதற்கு அவர் அப்படி சொல்லலை. நீ அப்படி கீழ்ப்படிந்து செய்தாயே ஆனால் உன் ஆலையிலே திராட்சரசம், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் உன் தேவனாய் கர்த்தரை நீ கனம் பண்ணு, அப்பொழுது உன் ஆலையிலே திராட்சரசம் புரண்டு ஓடும், உன் களஞ்சியத்திலே தானியங்கள் நிரம்பி வழியும். அழிலே சொல்லுவாமா, நிரம்பி வழியும். நீங்கள் அப்படி செய்வதனாலே நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள், வானத்தின் மதகுகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். எவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சாக சொல்கிறாரு. கர்த்தர் பொய் சொல்லுவாரா? அவர் பொய் சொல்ல அவர் மனுஷனா? அவர் மனமாறி போக மனுப்புத்திறனா? கர்த்தர் சொன்னால் சொன்னதை செய்வார். அல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரை நம்பி நாம் கொடுக்கலாம். நீங்கள் உங்களுடைய பணத்தை நீங்கள் உங்களையே நம்பி இருப்பதை விட நீங்கள் உங்கள் தேவனை நம்புவது நல்லது. உங்கள் தேவனிடத்திலே உங்கள் பணத்துக்காக நீங்கள் தேவனை நம்புவது நல்லது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே பார்க்கிறோம், மார்க் 10ஆம் அதிகாரத்தில் 28, 29, 30. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும். நீங்கள் அப்படி விட்டிருந்தால் இந்த உலகத்திலேயே 30ஆம் வசனத்தில், இப்பொழுதே நீங்கள் இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவீர்கள். அல்லேலூயா. ஆமேன். நிச்சயமாக அடைவீங்க என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னலாம் அவர் சொல்லலை. நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நான் தருவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். நீங்கள் கொஞ்சம் விதைச்சிங்கன்னா நீங்கள் நிறைய அறுவடை செய்வீர்கள்.
ஆகவே நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக நீங்கள் என்னை தெய்வமாக கொண்டு வாழ்கிறேன் என்று இந்த உலகத்துக்கு நீங்கள் அறிவிக்கிறீர்கள், என்னுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகிறீர்கள். ஆகவே உங்களை என்னுடைய ஆஸ்தியினால் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். இதுதாங்க விஷயம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. ஒட்டகமானது ஊசியின் காதிலே போய்விடும், ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம். கூடாத காரியம்னே சொல்லிட்டார். அப்படின்னா சோத்திரம், கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஐஸ்வர்ய மயக்கம் ஒருவனுக்கு அவன் பணம் தான் பெரியது, பணத்தை சம்பாதித்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்கின்ற ஒரு முடிவுக்கு விடுவானே, ஆனால் அவன் மிக ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறான். அவன் மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று மறுபடியும் அவனுக்கு சுவிசேஷத்துக்குள் அவன் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்தை விட தேவன் பெரியவர். அல்லேலூயா சொல்லாமா? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகம்னு சொல்கிறாமே, இந்த உலகம் எங்கே இருக்குது? நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்ம வாழ்கிறது இந்த உலகம்தான் உலகம், நம்ம செத்து போயிட்டோம்னா பரலோக ராஜ்யம் அங்கே இருக்குது. இந்த உலகத்தை நாம் வெறுத்து நம்ம பரலோக ராஜ்யம் அங்கே போக வரைக்கும் என்ன செய்யணும்? இந்த உலகத்தை வெறுத்து விட வேண்டும். இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் சம்பாதிக்கக்கூடாது, இந்த உலகத்தில் எது மேலேயும் நம்ம ஆசை வைக்கக்கூடாது அப்படின்னு போதிச்சு விட்டுறாங்க. ஆகவே இதுவே ஒரு பெரிய குழப்பமான ஒரு சமாச்சாரம், குழப்பமான ஒரு சம்பவம் விஷயமாக இருக்குது. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் சொல்கிறது என்னென்னா, இந்த உலகம், இந்த தேவராஜ்யம், இது எல்லாமே எங்கே தான் இருக்குது? இங்கே தான் இருக்குது, பூமியில் தான் இருக்குது. இரவு பகல் எங்கே இருக்குது? இந்த பூமியில் தான் இருக்குது. பரலோகத்தில் போனீங்கன்னா அங்கே இரவே இல்லைன்னு இருக்குது. அங்கே நித்திய வெளிச்சமாய் யார் இருப்பா? ஆண்டவர் இருந்துக்கிட்டே இருப்பார். ஆனால் இங்கே பூமியில் தான் என்ன இருக்குது? இரவும் உண்டு, பகலும் உண்டு. அப்போ இங்கே தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? இந்த உலகத்தை நீ தேவனுடைய ராஜ்யமாக மாற்றி வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நீ ராஜாவாய் வாழணும், இந்த உலகத்திலே செல்வந்தனாய் வாழணும், இந்த உலகத்திலே தேவ ராஜ்யம் குறைவில்லை என்று நிரூபித்து வாழ வேண்டும். அதற்கு நான் உதவி செய்கிறேன். இந்த தேவராஜ்யத்தினுடைய ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய், தேவாதி தேவனாய் இருக்கிற என்னை சார்ந்து கொள் என்று தான் தேவன் கேட்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? எங்கே போய் சார்ந்துக்கிறது? பரலோகத்தில் போய் இல்லை, இந்த பூமியிலேயே. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த பூமியிலேயே. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, உன் தேவைகளை சந்திப்பதற்கு உன் தேவனாய கர்த்தர் நானே உனக்கு போதுமானவர். நீ இந்த உலகத்தில் என்ன செய்யாத? இருளை நோக்கி ஓடாதே, பொருள்களை நோக்கி ஓடாதே, பணத்தை நோக்கி ஓடாதே. பணம் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அதை இச்சிக்கிறவர்கள் பலவிதமான பாவத்தினால் இச்சித்து தங்களை உருவக்குத்தி கொண்டு கிடக்கிறார்கள். அது உனக்கு வேண்டாம். அந்த இருளிலே போய் சிக்கி தவிக்கிறவர்கள், பண ஆசை என்னும் இருளிலே சிக்கி தவிக்கிறவர்கள் மீண்டு வரவே முடியல. அந்த சிக்கல், அந்த வம்பு உனக்கு வேண்டாம். நீ இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ வாழும் இந்த உலகத்தில் நீயும் உன் பிள்ளைகளும் தலைமுறைக்கு சிறப்பாய் வாழ்வதற்கு நானே போதுமானவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஏன் நம்பக்கூடாது? அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். ஆமீன். பணத்துக்கு தேவனை நம்புங்கள். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, பொருளாதாரத்துக்கு நீங்கள் தேவனை நம்புங்கள். தேவன் சொல்கிறார், என் அன்பு மகனே மகளே, நானே உனக்கு போதுமானவராக இருக்கிறேன், என்னை விசுவாசி. இது இங்கே தான் உனக்கு சொல்கிறாரு, இங்கே வாழ்வதற்கு தான் சொல்கிறாரு. எனக்கு இன்னொரு உலகம், அங்கே போய் அங்கே செழிப்பாக இருக்கிறது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அங்கே பிசாசே கிடையாது, அங்கே தேவன் தான் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இங்கே தான் இருக்குது தீமையும் நன்மையும், இங்கே தான் இருக்குது. இந்த நன்மையும் தீமையும் நிறைந்த உலகத்தில், இந்த இருளும் ஒளியும் நிறைந்த உலகத்தில், இந்த இருளின் ராஜ்யமும் தேவனுடைய ராஜ்யமும் இருக்கிற உலகத்தில், இந்த புறக்கணிக்கப்பட வேண்டிய உலகத்தின் ராஜ்யத்தை, பிசாசின் ராஜ்யத்தை, இருளை புறக்கணித்து தேவனை அண்டிக் கொண்டு ஜீவிப்பதே எனக்கு நலமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுக்குள் ஒரு வைராக்கியம் எடுங்க. என் தேவன் என்னை வாழ வைக்க போதுமானவர், அவ்வளோதான். ரோமர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. மரணத்திற்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? எதற்கு உங்களை கீழ்ப்படியும்படி
உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகளாக இருப்பீர்கள். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக உங்களை ஒப்பு கொடுங்கள் என்று தேவன் கேட்கிறார். முன்னே அநீதியை செய்யும்படிக்கு உங்கள் அவயவங்களை ஒப்பு கொடுத்திருந்தீர்கள். அதனால் உண்டான பலன் என்ன? மரணம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஜீவனுக்குள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படி உங்கள் அவயவங்களை உங்கள் மனதையும் சிந்தையும் கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்கு அடிமையானவன் இங்கே சுயாதீனனாக இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஒவ்வொரு நாளும் தாவீது அதிகாலை ஜெபத்தில் தேவனோடு கூட இணைந்து, தேவனே நீர் என் பலன், நீர் என் ஜீவன், நீர் என் ஜீவனின் பலனானவர், நீர்தான் என் வெளிச்சம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று கர்த்தரை அப்படியே பிடிச்சுக்குவான் பாருங்க. சோத்திரம். இந்த இருளான உலகத்தில் வெளிச்சத்தை பற்றி நடந்தபடியினால்தான் தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்து அவ்வளோ பெரிய உயர்ந்த அடைக்கலத்தை பெற்றான். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் என்னை நம்பி இருக்கிறான், அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன் என்று கர்த்தர் அவனை வைத்து கொண்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆபிரகாமை பற்றி பார்க்கும்போது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆபிரகாம் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உடைய வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாய் இருந்தார். அதே 24:35 வாசிக்கிறோம். என் எஜமானாகிய ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாய் இருக்கிறார். அவர் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோவேரி கழுதைகளும் ஆடு மாடுகளையும் உடைய மிகப்பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய சீமான் என்று ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. அவனை அப்படி அந்த அளவுக்கு உயர்த்தினவர் யாரு? கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர். ஈசாக்கை குறித்து பார்க்கும்போது ஈசாக்கு ஆதியாகமம் 20:12 வாசிக்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா சொல்லுவோமா? மகா பெரிய ஐஸ்வர்யவான் ஆனான் என்று எழுதியிருக்கிறது. அதே 26 31 வரைக்கும் படிக்கும்போது அந்த தேசத்தினுடைய ராஜா ஈசாக்கிடத்தில் வந்து அவனுடைய வளர்ச்சியை பார்த்து அவன் பயந்து போய் ஈசாக்கோடு கூட சமாதான உடன்படிக்கையை செய்து கொள்கிறான். ஒரு பெரிய அரசன் வந்து, அரசன்னா அவன் எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருப்பான். அவனுடைய செல்வத்தை மீறிடுச்சு ஈசாக்குடைய செல்வம். இல்லைங்களே சொல்லுங்க பார்ப்போம். அப்போ தேவன் சொன்னார், நீ இந்த இடத்திலேயே இரு, இந்த பஞ்சத்தில் எகிப்துக்கு போகாமல் இந்த கேராரூரிலேயே நீ தங்கியிரு, இங்கேயே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் தகப்பனாய் ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு உன்மேல் இருக்கிறது, அந்த ஆசீர்வாதம் உண்மையில் இருக்கிறது, இங்கேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் அனுகூலம் தாங்க நமக்கு செல்வத்தை கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்புங்க, தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன், தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். நான் ஆசீர்வாதத்தின் பிள்ளை. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆகவே நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் கஞ்சனாக இருக்கணும்? நான் இந்த உலகத்தில் பணத்துக்காக நான் ஏன் பயப்படணும்? என் தேவன் என் தேவைகளை பார்த்து கொள்வார். நான் தாராளமாக இருப்பேன். அதே மாதிரி யாக்கோபு ஆதியாகமம் 30:43 வாசிக்கிறோம். கர்த்தர் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானாய் அவனை மாற்றினார். படிக்க முடியுமா? இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். சோத்திரம். ஆனால் அவன் அங்கிருந்து போகும்போது, அப்பா வீட்டிலேருந்து அவன் போகும்போது எப்படி போனானுங்க? ஒரு கோலும் ஒரு தடியோடு போனான். ஏதோ கொஞ்சம் வச்சுருந்தான். அது போகிற வழியில் அதையும் கண்ணமிட்டு திருடர்கள் திருடிட்டானுங்க. அவன் ஒரு வனாந்தரத்தில் போய் அவன் ஒன்றுமே இல்லாமல் படுத்திருந்தான். ஆண்டவரே நான், ஆனால் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், உன் கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், உன் மேலே உன் பிதாக்களுக்கு நான் கொடுத்த ஆசீர்வாதம் இருக்கிறது, அது உன்னை பள்ளிக்கு பெருக பண்ணும். நீ பயப்படாத யாக்கோபே, நீ படுத்திருக்கிற அந்த பூமியை நான் கொடுத்தேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஆமாம், நான் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். நீ போகிற இடத்துல உன்னை ஆசீர்வதித்து மிகவும் உன்னை பலுகி பெருக பண்ணி உன்னை மீண்டும் உன் தகப்பனுடைய தேசத்துக்கு நான் கொண்டு வருவேன். நான் சொன்னதை செய்வேன், செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்பு யாக்கோபே, போ. அவ்வளோதான். ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ. முதல்ல நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனை நம்பணும். நீ ஒரு தரித்திரனை நம்பக்கூடாது. நீ உன் பிறப்பை குறித்தோ, உன் நிறத்தை குறித்தோ, படிப்பை குறித்தோ, உன் அறிவை குறித்தோ நம்பக்கூடாது. கர்த்தரை மட்டும் நம்பியிரு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். படித்தவனுக்கு இல்லாத பணத்தை தேவன் உனக்கு தருவார். ஆமீன். அறிவுள்ளவனுக்கு இல்லாத பணத்தை இந்த விசுவாசம் உள்ளவனுக்கு தேவன் தருவார். விசுவாசம் தான் இங்கே பெருசுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நீ யாராயிரு, விசுவாசம் தான் பெருசுங்க. விசுவாசம் தான் பெருசு.
விசுவாசிக்கிறவர்களைத்தான் தேவன் இங்கே தேடுகிறாரே தவிர எனக்கு ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, திறமை இருக்குது என்பவர்களை தேடுறது இல்லைங்க. விசுவாசத்தை தேடுகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையை நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அவ்வளோதான் இங்கே. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 13 தாவீது தேவனை ஆசீர்வதித்ததை நாளாகமம் புஸ்தகத்திலெல்லாம் போன வார செய்திகளோட பார்த்தோம். டைம் இல்லை. மிகப்பெரியவனாய் தாவீதை தேவன் உயர்த்தினதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அவன் மகன் சாலமோனை தேவன் உயர்த்தினது என்று நாளாகமம் 9:12-28 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் படிச்சீங்கன்னா சோத்திரம். அப்பா, நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் போய் படிங்க. எனக்கு டைம் வேறு இல்லை. இன்னும் 10 நிமிஷத்தில் நான் என்னத்தை சொல்லி முடிப்பேன்னு தெரில. சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவுக்கு கொண்டு வந்தவைகளை பார்க்கிலும் அதிகமாய் அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜாவாகிய சாலமோன் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவர்த்தனங்களோடு கூட தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். வியாபாரிகளும் வர்த்தகரும் கொண்டு வரும் பொன்னை தவிர சாலமோனுக்கு ஒரு வருஷத்திலும் வந்த பொன் 666 தாலந்து நிறைவாய் இருந்தது. சரி பாருங்க, அந்த சேபா ராஜாவுடைய ராஜஸ்திரீ அவள் கொண்டு வந்ததே ஏராளமாக கொண்டு வந்து சாலமோனை அவள் பார்த்து காணிக்கை உடை கொடுத்து பார்த்துட்டு போனான். அதே சாலமோன் அவனை திருப்பி அனுப்பும்போது ராஜா கொடுத்தது ஏராளம். இல்லையே சொல்லுவோமா? அவள் ஆசைப்பட்டதெல்லாம் கொடுத்தானாம். அதுதான் அது ஒரு அபிஷேகம். அதை பற்றி நான் பின்னாடி நான் சொல்கிறேன். ஆனால் சோத்திரம் அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் அவருக்கு கொண்டு வந்து கொடுப்பது, தேவனுக்கு கொடுப்பது எதுவுமே நம்மளை தரித்திரத்தில் விடாது. அதை காட்டிலும் அதிகமாக அள்ளிக்கிட்டு போக தான் செய்வார். ஆமாம். அதுக்கப்புறம் கீழே படிக்கும்போது அந்த தேசத்தில் ஒவ்வொரு மாதத்திலும் வருஷத்திலும் அவனுக்கு வந்த வருமானங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஏராளமான தங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு வந்த தங்கங்கள், வெள்ளியும் தங்கம் தானே இன்றைக்கி வரைக்குமே வெள்ளியும் தங்கம் தானே நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்குது. அப்போ இந்த தங்கத்தை என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் என்ன செய்கிறான்? எல்லா பொருள்களையும் தங்கத்தில் அடிக்கிறான். யுத்த வீரர்களுக்கு, குதிரைகளுக்கு சேணம் கட்டுறதெல்லாம் தங்கத்தில் அடிக்கிறான். கேடகங்களையெல்லாம் தங்கத்தில் அடிக்கிறான். ஈட்டியெல்லாம் தங்கத்தில் அடிக்கிறான். தங்கத்தை என்ன பண்ணுறதுனே தெரியல. வெள்ளி வேறு அதை விட நிறையா கிடக்குது. வெள்ளி அந்த தேசத்தில் ஒரு பொருட்டாகவே எண்ணப்படலை. வெள்ளி அந்த தேசத்தில் அப்படியே தெருவில் கிடக்கிற கற்களை போல கடந்துச்சுன்னு சொல்கிறாரு இல்லைங்களா? 9ஆம் அதிகாரத்தில் இப்போ 27ஆம் வசனம் படிங்க. எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டாத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். எகிப்திலும் மற்ற தேசங்களிலும் இருந்து சாலமோனுக்கு குதிரைகள் கொண்டு வரப்பட்டது. நிறைய குதிரைகள் எல்லாம் வருது. குதிரைகள் அந்த காலத்தில் அதுதான் காரு. பணக்காரர்கள் என்ன செய்கிறாங்க? கார்களை வாங்கி கூச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் கார்களை வச்சுருக்கிறவங்க பெரிய பணக்காரங்க. பென்ஸ் கார் வச்சுருக்கிறவங்க பெரிய பணக்காரங்க. அப்படியே அந்தந்த வருஷத்தில் வர புது கார்களை வாங்கி அவனை ஓட்டுறானா ஒன்று வாங்கி வச்சுக்கிறது ஒரு பெருமை. அப்போ சாலமோன் ராஜா காலத்தில் காரெல்லாம் கிடையாது. ஆமாம், இந்த மாதிரி குதிரைகள் தான், பெரிய பெரிய சிறப்பான குதிரைகள் வரும். அதெல்லாம் வாங்கி வச்சுருந்தான். என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனுக்கு அவ்வளவு செழிப்புங்க. 20ஆம் வசனத்தில் படிங்க. 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்னும் மாளிகையின் பனிமுட்டுகள் எல்லாம் பசும்பொன்னுமாய் இருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. அவன் அரண்மனை, அவனுடைய சிங்காசனம், அப்படி இந்த பக்கம் 6 சிங்கம், இந்த பக்கம் 6 சிங்கம் வச்சு படிக்கட்டு, அது மேலே சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறான். 7வது சிங்கத்தில் என்ன பெரிய பவர் காட்டிகிட்டு இருக்கிறான் பாருங்கள். சோத்திரம். ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் ராஜாக்கள் அவனுடைய ஞானத்தை, அறிவை, புத்தியை கேட்க, அவனுடைய செல்வங்களை பார்க்க, அதே ஒரு பெரிய செழிப்பை பார்க்குறதுக்காகவே எக்ஸிபிஷன் மாதிரிங்க அது. சோத்திரம். சுற்றுலா பயணம் போகிற மாதிரி அந்த தேசத்தில் ஜனங்க சாலமோனை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வர்றவன் ராஜாவை பார்க்க வரவன் சும்மா வருவானா? அவன் ராஜா அவன் நாட்டில் இருக்கிற உசிதங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கே பார்த்துட்டு ராஜாவுடைய ஞானத்தையும் அவனுடைய அறிவையும் பார்த்துட்டு போகிறான். அதில் 8ஆம் வசனத்தை படிங்க. 8ஆம் வசனத்தில்,
உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீர் ராஜாவாய் இருக்கும்படிக்கு உம்மை தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க பண்ண உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. உம்முடைய தேவன் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் நிலைநிறுத்தும்படிக்கு சிநேகிக்கிறதினாலே அவர் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார் என்றாள். 7ஆம் வசனம் படிங்க. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். சர்ச்செல்லாம் அப்படிதாங்க. ஆமீன். உம்முடைய ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள், உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், உம்முடைய ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள். உம்முடைய ஞானத்தை கேட்க உம்முடைய ஊழியக்காரர்கள் வருகிறாங்களே, அவங்க எல்லாருமே பாக்கியவான்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக சிறந்த ஞானம், மிக சிறந்த சத்தியம், மிக சிறந்த ஒரு செழிப்பு. ஆமாம், ஊட்டிக்கு போகிறோன்னா என்ன குளிர்ச்சி, அங்கே பொட்டானிக்கல் கார்டனில் பார்க்கலாம், அங்கே ஒரு சில குதிரை பந்தய சாலையை பார்க்கலாம், அங்கே சில இதெல்லாம் இருக்குது, தொட்டப்பட்டா பார்க்கலாம். கொடைக்கானல் போனால் அந்த மாதிரி அங்கே கூலிங்க ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். சென்னைக்கு போனால் சில காரியங்களை பார்க்கலாம், கடல் பார்க்கலாம், பீச் பார்க்கலாம், மீன் பார்க்கு பார்க்கலாம், அங்கே சில பார்க்குகள் எல்லாம் பார்க்கலாம், நிறைய சுற்றுலா இருக்குது. ஆனால் இங்கே சாலமோனை பார்க்க போனவர்கள் எல்லாம் ஞானத்தை பார்க்க போனார்கள், அறிவை பார்க்க போனார்கள், அவனுடைய புத்தியை பார்க்க போனார்கள். அவனிடத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய அனுகிரகம், தேவனுடைய செல்வம் அங்கே அப்படியே ஊற்று பெருக்கெடுத்து பொங்கி பொங்கி வருது. அல்லேலூயா சொல்லுவோமா? அங்கே அதை பார்க்க போனாங்க. அப்போ ஸ்தோத்திரம். செல்வம் என்பது எதில் இருக்குதுங்க? தேவனுடைய ஆசீர்வாதத்தில் இருந்து பொங்கி வருது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் ஆசீர்வாதம் உன் தலையின் மேல் இருக்கும் என்று சொல்லிட்டார். நீதிமானுடைய சிரசின் மேல் என்னுடைய ஆசீர்வாதம் தங்கும், அவனுடைய வீட்டிலே என் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீயும் நானும் இதை விசுவாசித்தால், அதை கிரியைகளை காட்டினால், ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவர், நீ உம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய அனுகிரகம் ஐஸ்வர்யம் என் வாழ்க்கையில் என்னை பொங்கி பொங்கி என்னை நிரப்ப அது வல்லமை உள்ளது. எவ்வளோதாங்க. இதை ஒழுங்காக நீங்கள் விசுவாசிக்க தெரிஞ்சு இதற்கு நீங்கள் கீழ்ப்படிய தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த கிராமத்தில், எந்த ஒரு குடிசையில், எந்த ஒரு குக்கிராமத்தில் இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, உங்களை அப்படியே படிப்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே வருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் தன் சொன்னதில் வாக்கு மாறவே மாட்டார். ஆமாம், சங்கீதம் 103 இப்படி வாசிக்கிற நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார், நீங்கள் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். ஆனால் ஸ்தோத்திரம், உன்னை மண்ணான உன்னை மகிமையாக மாற்ற நானே உனக்கு போதுமான தேவன். ஆமாம், அன்றைக்கி பாருங்கள், அவர் ஆதாம், நம்முடைய முற்பிதாக்கள் ஆதாம் ஏவாளை தேவன் படைப்பதற்கு முன்னதாகவே அவனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அவர் சிந்தித்து அவனுக்கு எல்லாத்தையுமே படைச்சு வச்சுட்டு தான் அவனை படைச்சாருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே ஸ்தோத்திரம். பிள்ளையே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிறக்க வைக்கும் போதே உன்னை தேவன் தன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று தான் சொல்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவர் உன்னதத்தில் ஏறி போய் அவர் பூமியில் எல்லா சாபத்தையும் எல்லாம் அழிச்சு போட்டு அவர் உன்னதத்தில் ஏறி போய் சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? 1-2 இல்லைங்க. ஸ்தோத்திரம். நீ எதை இழந்தாயோ அதை மீண்டும் திருப்பி கொடுப்பதற்காகவே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் அவர் செய்த காரியத்தில் எந்த பழுதும் இல்லை. நீயும் நானும் இனி விசுவாசிக்க தவறிவிட்ட விஷயங்கள் தான் நிறையா இருக்குது. நாம் விசுவாசிக்க தொடங்கினால் கர்த்தர் விசுவாசத்தை கனப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எரேமியா 29:11 படிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. ஆமாம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறாரு. அவைகளை நான் நினைத்திருக்கிறேன். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு நான் கொடுக்கும்படி. என்ன எதிர்பார்த்து வரீங்க? நீங்கள் என்ன எதிர்பார்த்தாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன்.
நீங்கள் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். அதானே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். அதை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அழிலை சொல்லுவோமா? சமாதானத்துக்கு ஏதுவான நன்மைகளை நான் உனக்கு கொடுக்க நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ என்னை எப்படி அறிந்திருக்கிற? நீ எனக்கு ஆண்டவர் என்னை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதற்காகவே என்னை அவர் படைத்திருக்கிறார். எனக்காக என்னை ரட்சித்திருக்கிறார். எனக்காக தன் சொந்த இரத்தத்தை ஜீவனை கொடுத்து இந்த ஜீவனுள்ள பாதையில் என்னை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஜீவ பாதையில் மரணம் இல்லை, இந்த ஜீவ பாதையில் எனக்கு ஜீவன் உண்டு. அழிலே சொல்லுவோமா? நான் வாழுவேன், செழிப்பாய் வாழ்வேன், நல்லா வாழ போகிறேன், நல்லா வாழ போகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 2:8. இந்த பிரபஞ்சத்துக்கு பிரபுக்களின் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தாராகிலும் மகிமையின் கர்த்தர் அவர்கள் சிலுவையில் அறையப்பட மாட்டார்களே. அதை பிரபஞ்சத்து பிரபுக்களின் ஒருவனும் அறியவில்லை, அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. அது ஒரு பகுதி. அவர்கள் அறிந்திருந்தார்களானால் அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? சிலுவையில் அறிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் சோத்திரம் அறியாதபடி வச்சு தான் அது தேவ சித்தம். ஏனால் குற்றம் உங்கள் மேல் வரக்கூடாது அப்படின்னு தான் என்ன செஞ்சிட்டாரு? அறியாதிருக்க வேண்டி தான். அவர் அற்புதம் செஞ்சாலும் என்ன சொல்லுவார்? இதை போய் ஒருத்தருக்கு சொல்லிடாது அப்படிம்பார். அழிலே சொல்லுவோமா? அவர் தேவன் என்பதை மறைத்து தான் அவர் என்ன செய்தார்? பாவிகளில் ஒருவனாக அவர் சிலுவையிலே மரித்தார். ஆனால் பாவி இல்லை. அதான் அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஏன் செஞ்சார்? அதுக்கு அடுத்த வசனம் 9ஆம் வசனம் படிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஸ்தோத்திரம். பாருங்க, அதில் சொல்றாரு, எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகளில் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அங்கே இயேசு ஒரு முறை சொன்னார், எப்பா சாலமோனுடைய ஞானத்தை கேட்க எத்தியோப்பியா தேசத்திலிருந்து ராஜஸ்திரி வந்தாள்னு அங்கே பார்க்கிறோம் இல்லை? இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அழிலே சொல்லுவோமா? சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறேன். அந்த சாலமோனை பார்க்க வந்து எத்தியோப்பியா ராஜஸ்திரி சொன்னா, அடாப்பா ராஜாவே, எனக்கு சொன்னவர், ராஜாவுடைய மகிமை எனக்கு சொன்னவர்கள் இங்கே சொன்னதை கேட்டு பிரமித்து தான் இங்கே வந்தேன். ஆனால் எனக்கு சொன்னவர்கள் இந்த ராஜாவுடைய மகிமையில் ஒரு கால்வாசி கூட எனக்கு சொல்லலை. அழிலே சொல்லுவோமா? அவர்கள் சொன்னது ஒரு கால்வாசி. இங்கே வந்து பார்த்தால் அப்பா பிரம்மாண்டம். ஒவ்வொன்றும் பார்த்து மெய் சிலித்து கொண்டிருக்கிறேன். ராஜஸ்ரீ அப்படி சாட்சி கொடுக்கிறார். அதைத்தான் இங்கே மேற்கோள் காட்டுகிறார். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறேன். அங்கே கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. நான் இங்கே இதை இவ்வளவு பெருசாக எனக்கு யாருமே சொல்லலை அப்படின்னு அவள் வந்து சொன்னான். சோத்திரம். அதே போல தான் இங்கே இயேசுவும் சொல்லுகிறார், எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழில் அன்பு கூறுகிற எனக்கும் உங்களுக்கும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அந்த அளவுக்கு அவைகள் பிரம்மாண்டம் என்று சொல்லுகிறார். அழிலே சொல்லுவோமா? இது எந்த உலகத்தில்? இந்த உலகத்தில், நீங்கள் வாழும் இந்த உலகத்தில் நீயும் நானும் அப்படி இருக்க போகிறோம் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு போதிச்சவங்கள இந்த உலகத்தில் இயேசுவே ஒரு தரித்திர சாமியாக காட்டி விட்டாங்க. ஒன்று வேண்டாம், உலகம் வேண்டாம், உலகம் வெறுக்கிறேன், உலகத்தை வெறுங்க. உலகம் எது? தேவராஜ்யம் எது? நல்லா புரிஞ்சுக்கிட்டு வெறுங்க. சும்மா முட்டாள்தனமாக நானும் தான் அப்படி கேட்டு பல வருஷமாக எல்லாத்தையுமே உதறி விட்டுட்டு முட்டாளாக வாழ்ந்துட்டேன். அப்போ சோத்திரம். தேவன் அப்படி இல்லவே இல்லை. தேவன் தன்னை தெய்வமாய் கொண்டு இந்த மனம் என்னும் சிங்காசனத்தில் அவரை மகிமையாக உட்கார வச்சு வாழக்கூடியவங்களுக்கு கர்த்தர் மிகவும் பெரியவராய் இந்த உலகத்திலேயே அவர் இருக்கிறார். அலையிலே சொல்லுவோமா? இப்போ பார்த்தோமே, இந்த ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, இந்த சாலமோனி எல்லாம் பரலோகத்தில் போய் அப்படி இருந்தான்.
இங்கே தாங்க அப்படி இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த பூமியில் தாங்க அப்படி இருந்தான். அப்போ சாலமோனிலும் பெரியவர் இந்த பூமியில் தாங்க வந்தார். இந்த பூமியில் தாங்க தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. இந்த பூமியில் தாங்க சாபத்தை முறித்து போட்டு போயிருக்கிறாரு. இந்த பூமியை தாங்க அவர் ஆசீர்வதித்திருக்கிறாரு. உன்னையும் என்னையும் எழுப்பி ஆசீர்வாதித்து நம்மை ஆசீர்வாதத்தினுடைய பிள்ளைகள் என்று வச்சுட்டு போயிருக்கிறாரு. சரியானபடி விசுவாசிக்க தவறிவிட்டோம். சரியானபடி அவரை நம்பி வாழ தவறிவிட்டோம். ஆகவே என்ன செய்யுது, ஒரு சின்ன குண்டுமணி தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் கூட நம்ம கேவலமாக இருக்கிறோம், பிச்சைக்காரர்களை போல இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண செய்கிறவர். என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? நாம் யாரை நம்புகிறோம்? எப்படி நம்பி இருக்கிறோம்? பணம் பெருசுன்னு போக தெரியுது, ஆனால் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழியும் தெரியல. முட்டாளாக தான் இருக்கிறோம். தேவனை விட்டு விட்டு நித்திய ஜீவனை இழந்து விட்டு பிச்சைக்கார மாதிரி சுத்த தான் பார்க்குறோமே. அதுதான் இந்த உபதேசம், அதுதான் இந்த பெந்தேகோஸ்து உபதேசம் நம்ம அப்படி பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உண்மையாகவே தேவனுக்கென்று நீங்கள் தேவனை மையமாக அபிஷேகமாக வைத்து அவரை ஆராதித்து அந்நிய பாஷை பேசி என் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று உயர்ந்த தேவனை துதித்து பழகுங்க. அவருக்கு கொடுப்பதில் தாராளமாக இருங்க. சம்பாதிங்க, முதல் தரமானதை கொடுங்க. தேவைப்படுகிற மக்களுக்கு நீங்கள் உங்கள் செல்வங்களில் அவர்களை ஆதரித்து பாருங்க. தேவன் அளவு கடந்து உங்களை செழிப்பாக மாற்றிக்கொண்டே தான் இருப்பார். இந்த உவமையை பற்றி அடுத்த வாரம் சொல்கிறேன். அதில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. இந்த செல்வத்தை பற்றி தேவன் ஆசீர்வதிக்கிறவர் தேவனுடைய செல்வத்தை பற்றின ஒரு வெளிப்பாடு இல்லாமல் அந்த உவமையை படித்தா ஒன்றுமே விளங்காது. அதனால தான் முதல்ல உங்களுக்கு இந்த வெளிப்பாடை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ டைம் இல்லை, அதனால் உங்களுக்கு நான் நிறுத்துகிறேன். அடுத்த வாரத்தில் நான் உங்களுக்கு அந்த உவமையினுடைய கருத்தை நான் சொல்லித்தரேன். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒருத்தன் வாத்து தங்க முட்டையிடுற வாத்தை பார்த்தான். உடனே அந்த வாத்து முட்டையை விலைக்கு வாங்கிட்டு போய் ஒருத்தன் சேர்த்தி வச்சு அது அப்படியே பெருகிக்கிட்டே இருந்துச்சு. அவனுக்கு ஆஸ்தி பெருசு. ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த முட்டைகள் மேலே தான் அவனுக்கு பிரியம். அந்த முட்டைகளை கொண்டு போய் செலவழிக்க உன்னால் முடியல. செலவழித்தா மீண்டும் முட்டை கிடைக்காது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வாத்து வச்சிருக்கிறான்ல, அவனுக்கு முட்டைகளை பற்றி கவலை இல்லை. எவ்வளோ முட்டை வந்தாலும் அவன் விற்றுக்கிட்டே இருக்கிறான். அதனாலேயும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் முட்டைகள் இருக்குல்ல, முட்டைகளை இடுமா வாத்து இருக்குதுல்ல, அதான் முக்கியம். அல்லையிலே சொல்லுவோமா, இந்த வாத்து மட்டும் என்கிட்ட இருக்க வரைக்கும் தங்க முட்டை பெருகிக்கிட்டே இருக்கும். இந்த வாத்து தாங்க தங்க முட்டை இடும் வாத்து தாங்க தேவனாகிய கர்த்தர். ஆமாம், வெறும் முட்டைகளுக்காக ஆசைப்பட்டு போகிறவங்க என்ன செய்வாங்க, முட்டைகளை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டாங்க. முட்டைகள் குறைஞ்சிரும்னு பயம். முட்டைகள் போயிடுச்சுன்னா இந்த உலகத்தில் அதிகாரம் பவர் போயிடும் அப்படிங்கிற பயம். ஆனால் வாத்தை வைத்திருப்பவர்களுக்கு எந்த பயமுமே கிடையாது. அலையிலே சொல்லுவோமா, அவர்கள் செழிப்பை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். அதே மாதிரி தான் முட்டையிடும் வாத்து தான் தேவனை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அல்லேலூயா, ஆமென். அவர் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே இந்த பாட்டை அப்படியே பாடுங்க. தேவையை நினைத்து கலங்காதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து கலங்காதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை குறித்து குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களியோரு மகனே, பய வேண்டாம். மன்னவனேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேவையை நினைத்து கலங்காதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து கலங்காதே, தெய்வத்தை பார்த்து நன்றி
சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. மகிழ்ந்து கலிகூறு மகனே, பய வேண்டாம். மன்னவனேசு பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஆமே. அருமையான தேவ பிள்ளைகளே, பெரிய காரியங்களை செய்வார். சிறவேளை அழைச்ச போது கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். எந்த ஜனத்தின் நடுவிலும் செய்யப்படாத பயங்கரமான காரியங்களை நான் உனக்கு செய்கிறபடியினால் தேசத்தில் இருக்கிற ஜனங்களெல்லாம் உன்னை கண்டு பயப்படுவார்கள் என்று சொன்னார். எப்படி விசுவாசிக்கணும் பாருங்க ஆண்டவரை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். தாவீது, ஆபிரகாம் தேவனை நோக்கி கைகளை உயர்த்தி தேவனை துதிச்சான்ல. என் பொருளாதாரத்தில் உம்மை நம்புகிறேன் சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். உம்மை நம்ப, என் பொருளாதாரத்தில் உம்மை நம்புகிறேன் அப்பா. வாய் திறந்து சொல்லுங்க. என் பொருளாதாரத்திலே நான் உம்மை நம்புகிறேன், என் பணத்தில் உம்மை நம்புகிறேன், என் தேவைகளில் நான் உம்மை நம்புகிறேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. பாடுங்க பார்ப்போம். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நீளம் தவிப்பது போல், வறண்ட நீளம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது ஆசையே, எனது பாசமே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை. பணத்துக்கு தேவைகள் நடுவில் இருக்கிற பிள்ளைகள், நீங்க கர்த்தரை நோக்கி கைகளை உயர்த்துங்க. நீர் எனக்கு போதுமானவர், நீர் என் ஆதாரம், நான் உண்மை நம்புகிறேன், என் பிசினஸ்ல உண்மை நம்புகிறேன் அப்பா. உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. சோத்திரம். போதும். அன்பான தேவ பிள்ளைகளை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமாம், நான் எங்காவது தப்பாக வேற எங்காவது எடுத்து காட்டியிருந்தேன்னா நீங்கள் நம்ப வேண்டாம். ஆனால் சத்தியத்திலிருந்து நான் உங்களை போதித்திருந்தால் நீங்கள் சத்தியத்தை நம்புங்க.